அந்த பயம் எல்லாருக்கும் எப்போ வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன்னா அப்ளிகேஷன் போடும்போது வரணும் சார். அப்ளிகேஷன் போடும்போது அந்த பயம் வரணும். ஒரு ஒரு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும். அதை விட்டு கண்ணில் வந்து காரணியாக இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் வராது சார். நான் இப்போ என்ன படிச்சுட்டு நான் 100 டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் வராது. ஆனால் இதுவே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நான் நோட்ஸ் எடுத்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை சார். டெஸ்ட்டுன்றது நம்ம எப்போ இன்சிஸ்ட் பண்ணலாம்? எல்லாருக்குமே பெரிய ஆசை என்னென்னா ஃபஸ்ட் இயர்லேயே பாஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இயர்லேயே பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி மெத்தட் வந்து எப்படி இருக்கணும், அவர் ஸ்டடி மெத்தட் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி படித்தார்? எங்கள் தம்பி இப்படிலாம் படித்தார், அதெல்லாம் ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணாருன்னு அதெல்லாம் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு அவர் நம்ம சிலபஸ் என்ன, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு சிலபஸை படித்தார். அவர் நான் என்ன சொல்லுவேன்னா சார், இப்போ அதை அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் காந்தராஜன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டில் மெயின்ஸு இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஸ்டேட்டில் 2nd ரேங்க் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டம். வணக்கம், என் பேர் நேதாஜி. நான் சின்மய ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B எக்ஸாமில் மாநில அளவில் 2வது இடம் பிடித்து ஹெச்ஆர்என்சியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக தேர்வாயிருக்க திரு காந்தராஜன் அவர்களுக்கு சின்மய அகாடமி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கூடவே அவருக்கு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக உணர்றேன். டாபிக் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். அதோட அர்த்தம் என்ன, ஒரு டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது, அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இப்போ பொருத்தி பார்த்துக்கணும் சார். இப்போ நம்ம போயிட்டு இப்போ ஒரு ஹியூமன் பாடியை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கண் என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிக்கணும். நம்ம மூக்கு என்ன வேலை செய்யுதுன்னு நினைக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு இது உணவு குழாய் இருக்குன்னா அது எது வரைக்கும் போகுதுனாச்சும் நமக்கு தெரியணும். நம்ம ஹார்ட் இருக்குன்னா எப்படி பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். டைஜஷன் உள்ளே எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மொத்தமாக என்னென்ன வேலை எது செய்யுது, நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கஸ்ட்டு போன் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கால் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை போன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்ட்டு அதை ஒரு ஆச்சரியமாக நினச்சிக்கணும் சார். ஒரு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும். அதை விட்டு கண்ணில் வந்து காரணியாக இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் வராது சார். நான் இப்போ என்ன படிச்சுட்டு நான் 100 டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் வராது. ஆனால் இதுவே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நான் நோட்ஸ் எடுத்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை நோட்ஸில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை படிச்சுட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணேன்னா நான் இப்போ இல்லை சார், நான் இன்னும் ஒரு 40 வருஷம் கழித்து கேட்டனாலும் என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் ப்ரொடக்டிவாக இருக்கும், ப்ரொடக்டிவ் லேர்னிங்காக இருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து நான் எப்போ டெஸ்ட்டை இன்சிஸ்ட் பண்ணுறது சார்? டெஸ்ட்டுன்றது நம்ம எப்போ இன்சிஸ்ட் பண்ணலான்னா சார், கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் சார். ஏன்னா டெஸ்ட்டு சில டைமில் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், சில டைமில் டோட்டலாக உடச்சி விட்டு போயிடும். டெஸ்ட்டு ஒரு கொஷினை பார்த்த உடனே நம்மளால் கொஷின் இதுதான், இதை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்கன்னு தெரிகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். கொஷின் இது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரில அப்படின்னா அது உடச்சி விட்டு போயிடும் சார். அதனால் நம்ம ஓவராலாக நாலேஜை வளர்த்துறணும். ஃபஸ்ட்டு நான் எந்த வார்த்தையை கேட்டாலும் நான் வந்து என்னால் ஒரு பதில் என்னால் சொல்ல முடியும். அதான் இப்போ என்கிட்ட ஒரு டாபிக் சொன்னீங்கன்னா நான் 5 நிமிஷம் அதை பற்றி பேசுவேன், 5 லைன் அதை பற்றி எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும்போது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணோம்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் அதோட ஒரு படி ஹைக் ஆகும். ஆனால் நான் வந்து எனக்கு இப்போ ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன், சிலர்லாம் ஏதோ அகாடமியில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 10 யூனிட் கொடுத்துட்டாங்க, அவங்க ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுறோம். இந்த 1 வீக்கில் நீ இந்த 10 யூனிட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஷின் பேப்பர் விட்டுருவாங்க. அந்த 1 வீக்கில் அந்த 10 யூனிட் என்னால் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்படின்னும் போது நான் அந்த டெஸ்ட்டு கொஷினை அட்டன் பண்ணேன்னா நான் ஒரு அகாடமியில் சேர்ந்ததுக்கான பலனே 0ன்றது அந்த டெஸ்ட் பேப்பரில் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா என்னால் படிக்க முடியல, நான் டெஸ்ட்டு ஏன் கௌரவத்துக்கு நான் போய் ஒரு டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னும் போது என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவலே ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பிரேக் ஆகிடும். என்னடா இது நம்ம அகாடமிலாம் சேர்ந்து படிக்கிறோம், இன்னுமே எழுத முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிடும்.
இதுவே ஒரு நார்மலான நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிறோம், படிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம், ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை போயிட்டு நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படித்ததுக்கு அந்த கொஷினை அவன் 100 மாடுலேஷனில் திருப்பி கேட்கட்டும் சார், எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஏன்னா எனக்கு பதில் தெரியும், இதுதான் பதில்னு தெரியும், நீ எந்த மாடலில் கேட்டாலும் என்னால் எழுத முடியும். ஸோ வந்து டெஸ்ட்டுன்றது நாலேஜு எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஓரளவுக்கு இருக்குது, நான் ஒரு 75% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட் அட்டன் பண்ணால் கான்ஃபிடன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜெனிக்கில் எல்லாருக்குமே பெரிய ஆசை என்னென்னா ஃபஸ்ட் இயர்லேயே பாஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இயர்லேயே பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி மெத்தட் வந்து எப்படி இருக்கணும், அவர் ஸ்டடி மெத்தட் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி படித்தார்? எங்கள் தம்பி இப்படிலாம் படித்தார், அதெல்லாம் ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணாருன்னு அதெல்லாம் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு அவர் நம்ம சிலபஸ் என்ன, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு சிலபஸை படித்தார். அவர் என்ன சிலபஸ்ஸு, நம்ம அதுலேருந்து என்ன 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 எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அதுதான் மெயினாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் என்ன சொல்லுவேன்னா சார், இப்போ அதை அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் இல்லை, பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஒரு கோலாக செட் பண்ணுறத விட பாஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோலாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கணும் சார், நம்மளோட 100% போடணும் சார். 100% நான் வந்து என்னால் இது முடியும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு % என்னால் முடியுமான்னு யோசித்து போட்டோன்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் சார். ஆனால் இது பெரிய சிக்கல் வந்து ஃபுல்லாக நான் படிச்சிருவோம், இந்த எக்ஸாம் ஹாலில் போனால் பெரிய பயம், தலைக்கு மேலே பெரிய கத்தித்தனம் தானே, இந்த கத்தித்தனம் எப்படி பார்க்குறது சார்? நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது அந்த பயம் எல்லாருக்கும் எப்போ வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன்னா அப்ளிகேஷன் போடும்போது வரணும் சார். அப்ளிகேஷன் போடும்போது அந்த பயம் வரணும். இது எப்படி நம்ம எழுத போகிறோம் வரப்போகிறோம் அப்படின்றது அப்போ வரணும். எக்ஸாம் ஹாலில் போய் உக்காண்டப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்குடா பயப்படணும், எழுதி விட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வரணுமே தவிர பயம்லாம் அங்கே போய் பயந்து பிரயோஜனம் இல்லை சார். ஏதோ படித்து 10% எழுதிட்டு வர முடியாது, 100% எழுதிட்டு வர முடியாது. ஸோ அங்கே போயிட்டுலாம் பயப்படுறது பயம் வேஸ்ட்டு. அந்த இடத்த பயத்தை விட்டுறணும், வந்துட்டோம் போடாட்டு போயிடலாம். வணக்கம், என் பேர் நேதாஜி. நான் சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 1B எக்ஸாமில் மாநில அளவில் 2வது இடம் பிடித்து HRNCயில் அசிஸ்டன்ட் கமிஷனராக தேர்வாயிருக்க திரு காந்தராஜன் அவர்களுக்கு சின்மயா அகாடமி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கூடவே அவருக்கு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக உணர்றேன்.